செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்டி வரி அல்ல, வழிப்பறி என்று ஒன்றிய அரசை கடுமையாக சாடியுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்து செல்ஃபி எடுத்தாலும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வேட்பாளருக்கு யார் முதலில் துண்டு அணிவிப்பது என அதிமுகவினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே சில தினங்களுக்கு முன்பு ஈரான் கடற்படை சிறைபிடித்த இஸ்ரேல் சரக்கு கப்பலில் 3 தமிழ்நாட்டு மாலுமிகள் இருப்பது தெரியவந்துள்ளது. கடந்த 12ஆம் தேதி மும்பை துறைமுகத்திற்கு வந்த இஸ்ரேல். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இரவு 10 மணிக்கு மேல் எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெளிவுபடுத்தியுள்ளார். கோவை தொகுதி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான குட்கா வழக்கை 3 ஆண்டுகளாக இழுத்தடிப்பதா என்று சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் தன்னை புரசைவாக்கத்தில் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதியளித்துள்ளார். பொதுச் செய்திகளில் அடுத்து வருவது சிறிய இடைவேளை.